Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ரெகுலரா எப்பவுமே ஒரு ஃபார்மட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே ஃபார்மட்ல தான் ரெகுலர் வீடியோஸ்மே இருக்க போகுது. சோ அப்பதான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து புரியும். சோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு என்ன கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்பர் 1ல வந்து crepe silk sarees தான். நம்பர் 1 செக்ஷனே crepe silk saree தான். அதுல வந்து மிக்சட் crepe இல்ல அப்படின்னா மைசூர் crepe silk saree மட்டும் போடுவோம். இன்னைக்கு வந்து மிக்சட் crepe 3 டைப் ஆஃப் crepe silk sarees எடுத்துட்டு வந்திருக்கோம். மைசூர் crepe silk sarees மெஜாரிட்டி. ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டாப் 1 மெட்டீரியல் வந்து மைசூர் crepe silk sarees தான். ஸோ அது பிளைனா இருந்தா கூட அவ்வளோ சில்கி அண்ட் சாஃப்டி ஃபீல் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சாரி வந்து மைசூர் crepe silk sarees தான். ஸோ அடுத்து வந்து இன்னைக்கு ஜார்ஜெட் crepe silk saree எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஜார்ஜெட் crepe silk sarees அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஸ்கோஸ் crepe silk saree வந்து சிங்கிள் டிசைன் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் crepe silk saree இன்னைக்கு நம்பர் 1 செக்ஷன்ல வந்து கவர் பண்ணிருக்கோம். நேத்து கூட உங்களுக்கு 5 டைப் ஆஃப் crepe silk sarees எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ நம்பர் 1 செக்ஷன்ல முடிஞ்ச வரையுமே மிக்சட் crepe இப்போ நிறைய கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து மைசூர் crepe silk sarees மட்டும் தான் நிறைய போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 months 3 months வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய crepe silk sarees வந்து கவர் பண்ணி தான் போடுறோம். இஃப் சப்போஸ் இந்த ஜார்ஜெட் crepe விஸ்கோஸ் crepe சின்னான் crepe இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் crepe போடுறோம்ல, அது ஏதாவது ஸ்டாக் வராம இருக்கு அப்படின்னா சிங்கிளா மைசூர் crepe silk sareesோட நியூ டிசைனோ இல்ல அவைலபிலிட்டி இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்பர் 1 செக்ஷன்ல போட்டுட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து மைசூர் crepe silk sarees பொறுத்த வரையும் நியூ டிசைன்ஸ் தான் அதிகமா வரும். ரீஸ்டாக் அப்படிங்கிறது லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும் தான் ரீஸ்டாக்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நல்ல ரிச்சான குவாலிட்டியில ரிச் சாரீஸ் எல்லாமே வந்திருக்கு. அது என்னென்ன சாரீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த செக்ஷன்ஸ்ல என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தீபாவளி ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த் எண்டே வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்ல ஸ்டார்டிங்ல ரொம்ப ரஷ் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் இப்போ நீங்க தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து ஸோ ஓகே எனக்கு இந்த மந்த் வந்து போட முடியாது, சில பேர்லாம் salary போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போடுறோம் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கண்டிப்பா புக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல போடுறதுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல கொரியர்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா போறதுனால 3 working days சொல்ற இடத்துல 5 to 7 working days கூட ஆகியிருக்கு. லாஸ்ட் ஃபெஸ்டிவல் லாஸ்ட் தீபாவளி அப்பெல்லாம் அந்த மாதிரி தான் ஆணுச்சு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளவே உங்களுக்கு 5 days 7 daysலாம் ஆகியிருக்கு. ஸோ அவ்வளோ இதாகும். ஸோ கொரியர் டிலே ஆகலாம். ஏன்னா கொரியர் சர்வீஸால வந்து அவங்களால டெலிவர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொரியர் அவ்வளோ போயிட்டே இருக்கும். ஸோ இது என்கிட்ட மட்டும் கிடையாது. அப்போ நீங்க அவ்வளோ டிஸ்பேச் பண்றீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்துமே சாரீஸ் மட்டும் கிடையாது, குர்த்திஸ். ஸோ தீபாவளிக்காக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி நிறைய 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 எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்ல நிறைய போற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்காக அவ்வளோ ரஷ்அப் ஆகி போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கொரியர் டிலே ஆகும். கண்டிப்பா ஆகும், சான்சஸ் கிடையாது, கண்டிப்பா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களால வந்து இப்போவே பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கே பிளேஸ் பண்ணிடுங்க. இல்ல என்னால முடியாது, எனக்கு வந்து salary எல்லாரோட ஃபேமிலி சூழ்நிலையும் வேற வேற தான். ஸோ முடியறவங்க பண்ணிடலாம். இல்ல salary பேஸ் பண்ணி இருக்கிறவங்க ஸோ நான் salary வந்ததுக்கு அப்புறம் தான் போடுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க salary வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து போட்டுருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து ரீச் ஆகுறதுக்கு கரெக்டா இருக்கும். பட் அடுத்து உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். சிம்பிளா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் தீபாவளி டைம்ல வந்து டெய்லர் வந்து பாத்தீங்க இப்போ நார்மல் டேஸ்ல நீங்க போய் கொடுக்குறீங்க, இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கூட கொடுத்துருவாங்க. பிளவுஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கும் நிறைய ஸ்டிச்சஸ் வந்திருக்க மெட்டீரியல் வந்திருக்கிறதுனால அதுக்கு வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 week 10 days அப்படி எடுத்துப்பாங்க நீங்க ரெகுலரா கொடுக்குற டைலர்ஸ் கூட. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துல ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடியோஸ்லாம் போடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வீடியோஸ்லாம் அவ்வளோ நேற்று வீடியோ போட்டிருந்தோம், செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தோம். வீடியோட லென்த்தே அவ்வளோ பெருசா அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் வியூஸ்
ரொம்ப கம்மி நேற்று போட்டிருந்த வீடியோ. அது என்ன ரீசன்னாலும் தெரியல. இஃப் சப்போஸ் நீங்கள் தம்ப்நெயில் லைக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே போறீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச தம்ப்நெயில் ஏதோ ஒரு 2 சாரி அப்படி போட்டு அப்படி வச்சிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இல்லை நியூ டிசைன்ஸாக இருக்கே, பார்க்க நல்லா இருக்கே, இல்லை கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்ற என்னோட ஒரு செலெக்ஷனில் தான் வச்சிருப்பேனே ஒழிஞ்சு அந்த 2 சாரி மட்டும் தானே உள்ளே போட போகிறோம், இல்லவே இல்லை. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் தம்ப்நெயில கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உள்ளே போய் பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோவில் 350 சாரீஸ் கலெக்ஷன்ஸ் போல் வந்து நம்ம கம்பைன் பண்ணி தான் போடுறோம். அந்த 2 சாரியை வச்சு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிடாதீங்க, உள்ளுக்குள்ள சாரி போய் பாருங்க. நேற்று எக்கச்சக்கமான கலெக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா வியூஸே அவ்வளோ கம்மி. ஸோ இன்னைக்கு பார்க்குறீங்க, நேற்று வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி போகாதீங்க. ஒரு ப்ராவர்ப் கூட இருக்கும். ஸோ நான் அதை கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஒரு ஃப்ரண்ட் கவரை வச்சு அந்த புக்கை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயில வச்சு நீங்கள் வந்து இதுதான் கலெக்ஷன் இருக்குமோ அப்படின்றத நினைக்காதீங்க. நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு டைம் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ செக்ஷன் வைஸ் போடுறோம், எவ்வளோ கலெக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நட நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கள். இதில் நீங்கள் போட்டிருக்க ஒரே ஒரு சிங்கிள் சாரி இவ்வளோ போட்டிருக்கோம்ல, இதில் ஒரு சிங்கிள் சாரியை ஒரு ரீல்ஸாக போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் கனெக்ட்ஸில் வந்து வியூஸ், அது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து ஒரு சில பொட்டிக்ஸ் வியோ பண்ணி போகிற பொட்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம். இப்போ பார்க்குறீங்களா இந்த 1499 ப்ளஸ் ஷிப்பிங். இந்த சாரீலாம் 3D பேட்டர்ன் சாரி, மைசூர் கிரேப்பில் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. இந்த சாரீலாம் நான் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1799 1899 ப்ளஸ் ஷிப்பிங்னு யூனிக்காக அப்படியே வியோ பண்ணி காமிச்சு. ஒரு சாரியை வியோ பண்ணும் போது யூனிக்காக தான் தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் பிக்சரில் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு வேளை எல்லா சாரியும் ஆமாம் போய் இதில் என்ன பெருசாக யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சாரி பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அந்த சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பெருசாக அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்ற டவுட் கூட இருக்கும். ஆனால் அந்த சாரியை நீங்கள் வியோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட கம்ப்ளீட் லுக் கொடுக்கும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து ஏன்னா நம்ம சாரீஸ் எல்லாரோட இப்போ விமன்ஸ் அப்படின்னாலே வந்து ஸோ இதோட பெட்டராக எடுத்துக்கலாமோ, இதோட பெட்டராக எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அந்த சாரியை நம்ம வியோ பண்ணதுக்கு அப்புறம் பரவாயில்லையே சூப்பராக இருக்கே, நமக்கு செட் ஆகுதே அப்படின்னு சொல்லி அந்த சாரியோட கம்ப்ளீட் லுக் நம்ம வியோ பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்னா, அதே தான் ஒரு ரீல்ஸாக போடும்போது ஒரே ஒரு சாரியை போடும்போது உங்களுக்கு யூனிக்னஸாக தெரியும், யூனிக்காக இருக்கிற மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, புதுசாக இருக்கே இந்த சாரின்னு தெரியும். பட் இப்படி பிக்சர்ஸாக போடுறோம் அப்படிங்களோட பெரிய ட்ராபேக்கு இதுதான். ஆனால் அதை வந்து எங்களால் அதை நான் நேற்று இதோட ரீசன் சொல்லியிருக்கேன். சம் ப்ரைவசி, சம் ரீசெல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஒரு சில ரீசன்னால தான் நம்மளால் அந்த சிங்கிள் சாரீஸ் அப்படி போட முடியலை. ஸோ வந்து இந்த மாதிரி போடுறோம், பிக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் பாருங்கள் இது யூனிக்காக இருக்கா, உங்களால் வந்து இது வியோ பண்ணால் எவ்வளோ அளவுக்கு ரிச்சாக ஃபீல் கொடுக்கும் அப்படின்றது. ஏன்னா இப்போ சிங்கிள் சாரீ ஒரு சிங்கிள் டிசைனில் நிறைய கலர்ஸ் போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு கலருக்கு நம்ம ஓப்பன் வியூ கொடுத்துருப்போம். ஸோ அந்த பல்லு போர்ஷன், ப்ளவுஸ் போர்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு வியோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன விமன் என்டர்பிரினர்னு சொல்லலாம், விமன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய எஃபோர்ட் போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட்ஸ் கொடுக்கும் போது தான் எவ்வளோ ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறோம், எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். இதுலேயுமே நான் நிறைய சொன்ன மாதிரி தான் டிசைனர் சிஃபான் எடுத்துகிட்டு வருவோம், காதி ஜார்ஜெட் எடுத்துகிட்டு வருவோம், பனாரசி சிஃபான், மைசூர் ஜார்ஜெட்டு, பனாரசி ஜார்ஜெட்டு, சரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து இன்னைக்கு வீடியோலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்க போகுது கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ வந்து இந்த மாதிரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னாலே சிங்கிள் டைப் மட்டும் கிடையாது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி என்னாச்சும் கவர் பண்ணி தான் ஒரு நாள் வீடியோவில் எடுத்துகிட்டு வருவோம்.
ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளோ சூப்பராகவும் எடுத்துகிட்டு வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக எதுக்கு சொல்கிறோம், இந்த ஒரு சிங்கிள் நான் சொன்ன ஒரு ரீல் அப்படின்னா அது மில்லியன்ஸில் வியூஸ் போயிருக்கும், அதில் thousands ஆஃப் ஆர்டர்ஸ் வந்திருக்கும். பட் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், இவ்வளோ ஒரு டெய்லி வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எங்களை மாதிரி இருக்கிற சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு ஒரு 20 ஆர்டர்ஸ் வருது, 30 ஆர்டர்ஸ் வருது, அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏன் நாங்களுமே நிறைய வந்து முயற்சி பண்ணுவோம். ஸோ எப்படி thousands ஆஃப் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க ஒரு சிங்கிள் ரீலில், ஒரு சிங்கிள் சாரியிலே அப்படி போகும்போது ஸோ எதுக்காக வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க, என்ன இன்னும் எஃபோர்ட் போடணும். அப்போது அந்த மாதிரி வந்து சாரீஸோட ப்ளவுஸ் ஆக்சசரிஸோட போட்டு நம்மளும் ஒரு சாரிக்கு 300-400 மார்ஜின் வச்சு சேல் பண்ணும் போது தான் அப்போ கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்குமா, நிறைய திங்கிங் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ட் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகும்போது மார்ஜின் அதிகமாக எதிர்பார்க்காம ஒரு சிம்பிள் மார்ஜினில் ஒரு சிம்பிளா இப்போ வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் போது டிசப்பாயின்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி பொட்டிக்ஸ்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது நான் அவங்கள டிராபேக்கா சொல்லல, எதுக்காக சொல்றேன்னா எல்லாராலையும் எல்லா அக்கேஷன்ஸ்லயுமே ஒரு 4000-5000 ஸ்பெண்ட் பண்ணி ஆரி ஒர்க் போட்டோ இல்ல அதே மாதிரி வந்து ஒரு 4000-5000 ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சசரிஸ் வாங்கி போட்டோ முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். மிச்சப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஆக்சசரிஸோ நம்ம கிட்ட போட ஆரி ஒர்க் போட முடியுதோ இல்லையா சிம்பிளா ஒரு பிளவுஸோ இப்படிதான் ஸ்டிச் பண்ணி போட போறோம். பட் அந்த அப்ப பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா ரிச்சா போட்டு காமிக்கும் போது அவ்வளோ ரிச்சா இருக்க மாதிரி நம்ம போட்டு வியோ பண்ணாம சிம்பிளா தானே இருக்கு அப்படின்ற மாதிரியும் தோணும். ஸோ இதெல்லாம் இல்லாம நீங்க பிக்சர்ஸா பார்த்து போடும்போது இதுதான் இந்த சாரியோட கம்ப்ளீட் லுக், இதை வியோ பண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கும் போது வந்து சிம்பிளா தெரியுது அப்படின்னா நீங்க வியோ பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்ஸ் கொடுங்க. இப்போ எனக்குன்னு மட்டும் கிடையாது, இப்போ நான் பண்றேன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு 20-30 ஆர்டர்ஸே ரொம்ப கம்மி தான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்றோமே, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இது பண்றோமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இது அப்படியே வந்து ஒரு சில பேர் ஒரு சப்போர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னுட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய திங்க் பண்றாங்க. நம்ம எஃபர்ட் வந்து விடாம ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இந்த இதை. ஸோ என்னதான் நமக்கு இவ்வளோதான் ஆர்டர்ஸ் வந்தாலுமே இவ்வளோதான் சப்போர்ட்ஸ் இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் கொடுக்கணும், என்னால் இன்னும் பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ கஸ்டமர்ஸ்க்கு, இன்னும் பெஸ்ட் ப்ரைஸில் எப்படி கொடுக்க முடியும், பெஸ்ட் குவாலிட்டியில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற திங்கிங் தான் நிறைய இருக்கு. ஸோ நம்மளோட எஃபர்ட் கொடுக்க கஸ்டமர்ஸ் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்ஸ் வரும். இந்த அளவுக்கு வந்திருக்கா, ஆரம்பத்துல இவ்வளவுதான் இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கா, இதோ இன்னும் கொஞ்சம் போக போக வரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை ஒரு சில பேரால அது ஓட முடியாம அப்படியே டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பெருசா போயிடுச்சு, என்ன இதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடுறோமா, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து எல்லாருக்குமே கொடுக்குற சப்போர்ட்ஸ் தான். நம்ம ஒருத்தவங்களுக்கே போய் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கே அவ்வளவு பேர் அதுல டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. இவ்வளவு பிரைஸ்க்கு இது குவாலிட்டி ஒர்த்தே கிடையாது. அப்புறம் எகெயின் வந்து அங்கதான் பர்ச்சேஸ் பண்றாங்க. அது என்ன ஒரு லாஜிக், என்ன கான்செப்ட்னு தெரியல. நான் அடுத்தவங்களை பிளேம் பண்ணுங்கிறதுக்காக இந்த இதை சொல்றது கிடையாது. ஸோ எதுக்காக அப்படின்னா மார்ஜின் அதிகமாக வச்சு சேல் பண்ணுறவங்க கிட்ட நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அகெயின் அதே திருப்பி அவங்க கிட்டேயே பர்ச்சேஸ் பண்ணும்போது எதுக்காக மார்ஜின் கம்மியாக பண்ணி நமக்கு நிறைய ஃபுல் கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறோம். என்ன சப்போர்ட்ஸ்னாலுமே வந்து உடனே ரிப்ளை பண்ணி எதுனாலுமே கொடுக்குறோம். எதனால வந்து நம்ப மாட்டுறாங்க, எதனால அந்த குவாலிட்டி நம்ப மாட்டுறாங்களா, இல்லை இந்த இதே ஆன்லைன் ஷாப்பிங்கை ட்ரஸ்டாக நம்ப மாட்டுறாங்களா என்னன்றது நமக்கு நிறைய யோசிக்கிறோம், நிறைய இது பண்றோம். சோ எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்ஸ் வந்ததே பரவாயில்ல. ஒரு சில இந்த மாதிரி பண்ற ஒரு சில ஒரு விமன் என்டர்பிரினர்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கான்டாக்ட்ல இருக்கும் போது அவங்களுமே சொல்றது வந்து நான் இதை ட்ராப் பண்ணிடலான்னு இருக்கேன், பெரிய என்ன சப்போர்ட்ஸ் வருது, இதுல ஹேண்ட் ஸ்டாக் போட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் நம்ம எடுத்து நிறைய ஒர்க் இருக்கும், இதுக்கு வீடியோ எடிட் பண்ணி இதுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்கொயரிஸ் கொடுத்து மீன் அவங்களோட ரிப்ளைலாம் அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணி என்ன பெரிய வந்துருது, நான் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு.
பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மாதிரி ஆளுங்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நான் எனக்குன்னு சொல்ல வரல, எந்த ஒரு சின்னதாக போடுறாங்க அப்படின்னாலுமே எங்கே பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா இங்கே பண்ணி பாருங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் அகைன் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது எதுக்காக இவங்க இவ்வளோ தூரம் சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு vlog பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சொல்றது நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கேட்குறோம்ல, இது ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மியூட் பண்ணி பார்த்துட்டு சாரி போட்டுட்டு சாரி கலெக்ஷன்ஸா பாத்துக்கலாம். சோ இன்னைக்கு வீடியோல நம்பர் 3ல வந்து 4 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாக்குறது காஜி சில்க். காஜி சில்க்ல 2 டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ காஜி சில்க் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிஜின் ஃப்ரம் மைசூர் சில்க்ல இருந்தா ஆரிஜின், மைசூர் கிரேப், மைசூர் சிஃபான்னு சொல்றோம்ல, அத மாதிரி டைப் ஆஃப் மைசூர் சில்க்ல இருந்தா ஆரிஜின் ஆகிற மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காஜி சில்க். நல்லா இருக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த காஜி சில்க் பாருங்களேன் எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் சாரி. இந்த சாரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பியோர் சில்கை வியர் பண்ண அளவுக்கு கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து காட்டன் சில்க்கு. காட்டன் சில்க்லேயே வந்து 599 ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் காட்டன் சில்க்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஒரு 899 ப்ளஸ் ஷிப்பிங். அதுவுமே ஒரு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் கூட சொல்லலாம். ஆனால் இதோட கொஞ்சம் மெட்டீரியல் வைஸ் ப்ரீமியமில் இருக்கு. ஸோ அந்த பார்டர் கொடுத்துருக்க பாடி டிசைன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கும். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் சில்க் அப்புறம் துஷர் சில்க் சாரியில நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஹை அபிஷியல் லுக் உங்களுக்கு துஷர் சில்க் சாரி வந்திருக்கு. சிங்கிள் டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து விஸ்கோஸ் மஸ்லின் சில்க் எல்லாமே காஸ்ட்லி பிரைஸ்ல தான் வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பியோர் விஸ்கோஸ் சில்கோட ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லலாம். பியோர் விஸ்கோ சில்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4000 5000 அந்த ரேஞ்சஸ்க்கு மேல தான் வரும். அதோட ஃபர்ஸ்ட் காப்பியில இருக்கிற சாரீஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்க்க நல்லா ரிச்சா இருக்கும். சாரியை நீங்க வியர் பண்றதுக்கு நல்லாவே ஒரு பியோர் சில்க் எப்படி வியர் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற விஸ்கோ சில்க் தான், விஸ்கோஸ் மஸ்லின் சில்க் தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் போட்டிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.